யாரை விடணும் இல்ல, நான் ஜூலியா கண்டிப்பா விட மாட்டான். வெளியே வந்து அசிங்கமா கேட்பாங்க. நானு ரொம்ப பேட் பேட்ல கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒஸ்ட் கேரக்டர். ஜூலி வந்துட்டு இதுக்கு வராத இருந்திருந்தா எனக்கு அவங்களோட இது நல்லா தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சரிம்மா வணக்கம்மா அப்படிமா இப்படிமான்றா என்ன இது? ஓவியாக்காக தான் ஷோவே பாக்குறாங்க. ஓவியா ராக்ஸ் எல்லா காசுமே சொல்லுங்க. காய்ச்சி சா வச்சு போட்டு ஐயோ ஜூலி நம்பர் 1 எச்சனா கொஞ்சம் ஜூம் பண்ணு. எச்சனா எச்ச நம்பர் 1 புறக்காம இது யாரும் பார்க்காதீங்க தயவு செய்து. என்ன இது? நமிதா பத்தி ஏதாவது சொல்லணுமா? ஸ்னேகன் நல்லவரா? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸ்னேகன் நல்லவரா? டான்ஸ் மாஸ்டர்னா நெக்கா பண்ணுவாங்களா? தரு மாறாயிட சொல்லு. பிக் பாஸ் கல்லு விடுவோம், கண்டிப்பா கல்லு விடுவாங்க. ஆயா மேரிக்கு ஆன்டி மேரிக்கு நேத்து குறை சொல்ற ஃபர்ஸ்ட். அவங்க எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓவியா தான் எனக்கு வேணும். பிக் பாஸ் ஷோ எவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கீங்க? பிக் பாஸ் பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் பத்தி என்ன நினைக்கிறேன்னா, ஒருத்தவங்களோட ஒரிஜினல் கேரக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அது தவிர வேற எதுவும் இல்லை. பிக் பாஸ் ஷோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சீரியலை விட இது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்கு. அதாவது ஸ்டார்ஸ் வந்து நம்ம தியேட்டர்ல அந்த சினிமாஸ்ல பார்ப்போம். இப்போ ரியல் லைஃப் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பிக் பாஸ் நல்ல ஷோ தான். ரொம்ப என்டர்டைன்மெண்டா போகுது, ஜாலியா போகுது. பார்க்கலாம். டெய்லி நாங்க பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். எங்க வீட்டுல ஃபேமிலியா உட்காந்து பார்ப்போம், எல்லாருமே பார்ப்போம். அந்த மாதிரி பிக் பாஸ்ல யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஓவியா ரொம்ப பிடிக்கும். எதனால? ஏன்னா அவங்க ரொம்ப ஃப்ராங்கா இருக்காங்க, நடிக்கல, மற்றவங்க மாதிரி நடிக்கல, பின்னாடி ஒருத்தவங்க பத்தி பேச மாட்டாங்க. அவங்க என்ன தண்டை செய்யறாங்க, ரொம்ப ஃப்ராங்கா இருக்காங்க. அவள் தான். ஜூலி பத்தி சொல்லணும்னா அவங்க சும்மா நடிக்கிறாங்க. அதான் என்ன பத்தி தோட்டணும். அவங்க உண்மையாக எதுவுமே பேசல, சும்மா அங்கேயும் இங்கேயும் மாற்றி சொல்லி நடிக்கிறாங்க. காயத்ரி பத்தி பாத்தீங்கன்னா எல்லாமே தனக்கு கீழே தான் இருக்கணும், தான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு ஒரு ஈகோ பிடிச்ச கேரக்டர் மாதிரி இருக்காங்க. ஜூலியை பத்தி சொல்லணும், ரொம்ப பேட் பேட்ல கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாம். ஆனா ஓவியா வந்து ஒரு ஆக்ட்ரஸ், அதனால எல்லாருமே அவங்க கவர் பண்ணுவாங்க. அதான் இப்ப இருக்க ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா ஓவியா மட்டும்தான் இருக்கிறதுலயே எல்லாரும் இதாகுது. முக்கால்வாசி மீம்ஸ் எல்லா சோஷியல் மீடியா எதுலயும் சரி ஓவியா தான் எல்லாரும் ஹைலைட்டா தெரியுது எப்பவுமே எல்லாருக்கும். அது யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் மொக்க மூஞ்சி, அதனால மச்சான் எல்லாம் பார்க்காத மச்சான் அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். ஓவியா மட்டும் தான் பாக்குற மாதிரி பாக்குற ஆக்ட்ரஸ்ரா அப்படின்னு சொல்லுவாங்க தவிர மற்றதெல்லாம் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க எல்லாரும். ஓவியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ்ல வர ஓவியாவை பத்தி சொல்லணும்னா அதான் ஓவியா வந்து எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்றது அவங்க தான். அவங்க கண்டிப்பா இதுல இருந்தே ஆகணும். அவங்க எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓவியா தான் எனக்கு வேணும். நான் ஓவியா ஃபேன்ஸ். எங்க எல்லாருமே ஓவியா ஃபேன்ஸ். எல்லாரும் தானப்பா ஓவியா வேணும், ஓவியா வேணும். ஜூலி வந்துட்டு இதுக்கு வராத இருந்திருந்தா எனக்கு அவங்களோட இது நல்லா தான் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பீச்சில் வந்துட்டு இது பண்ணாங்க, செம சப்போர்ட்டாக இருந்தது. இதுக்கு வந்ததே அவங்க வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அதுலேயே இருந்திருந்தா அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட. இதுக்கு வந்து தேவையில்லாமல் வெளியே உண்மையா இருந்தாங்க, இதுக்கு வந்து பொய்யா இருந்துட்டு ரொம்ப மாட்டிக்கினாங்க. ஓவியா வேணா கொஞ்சம் உண்மையா இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி சொல்றாங்க, அங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேக்கா தான் இருக்காங்க. ஜல்லிக்கட்டுல போற அதுக்கு முன்னாடி விஜேவா ஒர்க் பண்ணாங்க இங்கேயோ, அதை அப்படியே மறைச்சிட்டாங்க உள்ள வரும்போது. ஸோ அது தெரியவே இல்லை மக்களுக்கு. அதை அப்படியே மறைச்சிட்டு இவங்க ஏன் உள்ள வரணும்? யாரும் உங்களுக்கு பிடிக்காதுன்னா காயத்ரி சுத்தமா பிடிக்காது. அவங்களும் ஸ்ட்ரெயிட்டா பேசுறாங்க, ஆனா ரொம்ப பேடா பேசுறாங்க. ஒருத்தங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க. அவங்க தெரிஞ்சே பேசுறாங்க. ஒருத்தங்க அட்டாறாங்க, அதனால ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா பேசுறாங்க, ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. பிக் பாஸ் ஷோல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? ஓவியாவை தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து காயத்ரி மாதிரி, ஜூலி மாதிரி எல்லாம் காசிப் பேச மாட்டாங்க. அதாவது ஒருத்தர் நம்ம எதிர்க்க இல்லாதவங்களை பற்றி பேசுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். அதை அவங்க இந்த 4 வாரமாகவே செய்யறதில்ல. அதனால அவங்க ரொம்ப பிடிக்கும். காயத்ரி பத்தி சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் திமிரா தான் இருக்காங்க. எல்லாரும் நம்ம கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆட்டிடியூட் இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஓவியாக்காக தான் ஷோவே பாக்குறாங்க. ஓவியா ராக்ஸ் வெளியே தப்புங்க முதல்ல தயவு செஞ்சு ஆனாங்க. அதான் வந்து சண்டை போட்டு விட்டுங்களா? ஆனா ஜூலியை தோத்துங்க ஃபர்ஸ்ட். முதலாம் சந்திப்புன்னு வந்தாங்க, அதான் கடைசி சந்திப்புல போக சொல்றீங்க. தயவு செஞ்சு டான்ஸ் மாஸ்டர்னா நெக்கா பண்ணுவாங்களா? தரு மாறாயிட சொல்லு. தரு மாறாயிடும் பாத்துக்கோங்க. ஓவியா கேரக்டர் உண்மையிலே செம கேரக்டர். அவங்க வந்துட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து காயத்ரி, ஆர்த்தி அவங்களாம் இருந்தால் வந்துட்டு எல்லாருமே அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்துட்டு ரியலாக என்ன பண்ணுறாங்களோ அதுதான் லைக் பண்ணுறாங்க. யாருமே சீன் கிரியேட் பண்ண அவ்வளோ. பிக் பாஸ்ல உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்? ஓவியா தான் பிடிக்கும். எதனால ஓவியாவை ரொம்ப பிடிக்கும்? அவங்க ரொம்ப ஹானஸ்டா இருக்காங்க. அப்புறம் ரைட்னா ரைட், ராங்னா ராங் அப்படி இருக்காங்க. யாரும் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கும்? சுத்தமா பிடிக்காதுன்னா காயத்ரி. எதனால காயத்ரி பிடிக்கும்?
காயத்ரி எதனாலன்னா ஓவரா பேசுறது அந்த பேட் வேர்ட்ஸ் நிறைய பேசுறதுனால பிடிக்காது. பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ஷோ அப்படின்னு நினைச்சோம். சரி ஓகே ஏதோ 14 பிரபலத்தை ஒரு வீட்டில் விட்டு பண்றாங்க அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். சரி என்னதான் ஷோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். கமல் சாரே பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி கமல் சார் பண்றாருன்னா கண்டிப்பா இது பெரிய ஷோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். சரின்ட்டு விஜய் டிவி பார்த்தோம். கமல் சார் வந்தாரு, 14 பேர் உள்ள கூப்பிட்டாரு அப்படின்னு இதுவாச்சு. சரி அதுக்கப்புறம் போனாச்சு ஒருத்தர் மாத்தி அப்படி இது பண்ணிக்கிறாங்க. ஜூலி வந்து அது வந்து என்ன அது பைத்தியங்க. என்ன பண்றது வந்துட்டு டிங்கிடிங்கன்னு இருக்குதுங்க. தெரியாம பண்ணுதா ஒன்னும் புரியல. எல்லாம் ஸ்கிரிப்ட் தான், எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது பண்ணுதுங்க. இது ரியலே கிடையாது, இது ரொம்ப மொக்கம் புரோகிராமே, இது யாரும் பார்க்காதீங்க தயவு செய்து. ஜூலி வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்காங்கன்னு தோணுது, அவ்வளவுதான். உங்களுக்கு யாரும் பிடிக்காது பிக் பாஸ் ஷோல? ஜூலியை தான் பிடிக்கல. ஓகே. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அவங்கள யாருமே லைக் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அதாவது இருக்கவங்கள விட ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க, இன்னும் காமனராக இருக்காங்கன்னும் போது அவங்க ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கலாம், பட் வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க. பட் நேற்று நடந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண மாதிரி இருந்தது, அதனால அவங்க பண்ணுறது பிடிக்கல. பிக் பாஸ்ல எனக்கு பிடிச்சது வந்து ஓவியா. அப்புறம் யாரை பிடிக்காதுன்னு பார்த்தா ஜூலி இல்ல ஓகே அவ பேர் காயத்ரி. காயத்ரி பிடிக்காது. இப்போ ஜூலி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீக் பார்த்தீங்கன்னா ஜூலிக்கு தான் நிறைய ஓட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட மீம்ஸ் எல்லாமே பார்த்து அவங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு ஆடியன்ஸ்க்கு இவங்க இப்படி தானே அப்படி தானான்ட்டு. அதனால் ஓவியா ஸ்டார்டிங் எப்படி இருந்தாங்களோ இப்போ 1 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 1 மந்த்து அவங்களோட இது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ட்ரூவாக இருக்காங்க, இவங்க சப்போர்ட். அதனால் அவங்க எல்லாருமே ஓவியா தான் இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஜூலியா இருந்தாங்கன்னா ஜூலிக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நமிதா பற்றி ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும். நமிதா பற்றி சொல்லணும்னா நமிதா வாய்ஸ்லேயே தான் சொல்லணும். அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க. நமிதா வந்து நமிதா பேச்சு எல்லாம் கேளுங்க. என்னடா கரெக்டா தானடா சொல்றேன். பாத்ரூம் கழுவே மாட்டேடா. அவங்க பாத்ரூம் கழுவதை பத்தி சொல்லி தராங்க, அது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன சார் கரெக்டா? ஒண்ணுக்கு போனோம் 2க்கு போனோம். அவங்க அதே மாதிரி ஹைஜீனிக் பத்தி பேசுறாங்க, பட் ஆனா அவங்களே சாப்பிட்டு அந்த ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறாங்க. அதுவே அவங்க அந்த கூட இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா நமிதா தான் இப்போ நினைக்கிறேன் நானு. ஓவியா லாஸ்ட் சொல்லணும், அதான் எங்களோட ஒப்பீனியன். பர்னி அண்ணா அவரு ரொம்ப நல்லவர். அவர் எப்படி சொல்றது, அவர் உண்டா ஒரு வேலை உண்டுறதுனாலும் இவங்க அவரை அப்படியே கார்னர் பண்ணி பொண்ணு அவர் என்ன பண்ணாரு ஃபர்ஸ்ட் சைக்கோ அப்படி இப்படின்றாங்க. பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி இது பண்ணாரு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்னேகன் நல்லவரா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஸ்னேகன் நல்லவரா? ஸ்னேகனை பத்தி யூடியூப்ல போட்டு பாருங்க. கழுவி ஊத்துறாங்க. அர்த்தம் பண்றதை பாக்குறான்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது கூட விடுங்க. காயத்ரின்றாங்களே, காயத்ரி 3 பேருக்கு ஏமாத்துறாங்க. அவன் நல்லவளா? அவன் மத்தவங்க சொல்றா சரிம்மா வணக்கம்மா அப்படிமா இப்படிமான்றா. என்ன இது வேஸ்ட்டுங்க. காயத்ரி அவங்க ரொம்ப என்ன டபுள் கேம் ஆடுறாங்க. அவங்க தான் கெத்து, அவங்க தான் எல்லாமேன்ற மாதிரி பண்ணுறாங்க. அவங்க வர மாஸ்டர் தான், ஆனால் கொம்பு சுத்துற மாஸ்டர் இல்லை, டான்ஸ் மாஸ்டர் தான். ஓகேங்களா? டான்ஸ் மாஸ்டர் என்னவோ அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க ஃபைட் மாஸ்டர் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்று. அப்புறம் நமிதா அவங்க ஓவியா பற்றி ஒரு வாரம் ஃபுல்லாக ரொம்ப பின்னாடியே பேசிட்டு இருந்தாங்க. அது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டு போயிடலாம். அதுனா அவங்க கேட்கல ஃபுல்லாக காயத்ரி கிட்ட சொல்லி கேட்க சொல்றது, அந்த ஜூலி கிட்ட சொல்லி கேட்க சொல்றது. ஜூலி ரொம்ப மோசம் இருக்கவே அதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்காது. காயத்ரியை விட ஜூலி சுத்தமாக பிடிக்காது. நடிக்கிறது போய் சொல்றது, நடிக்கிறது என்ன போகுது? அவங்க ரியாலிட்டி ஸ்டோர் சொல்லி கூட்டாங்க. அப்போ நீங்க ரியலா உங்களை மாதிரி இருந்துட்டு போயிடல, அப்பதான் நடிக்கணும். அது நீங்க நடிச்சுட்டு போயிடலாம் வேற எங்கேயாவது போயிட்டு. பிக் பாஸ் வந்து நல்ல ஷோ. கமல் சாருக்கு வந்து ஒரு நல்ல சல்யூட். அவர் வந்து பண்ணது வந்து பெரிய ஷோ தான். பட் வந்து அவரை பத்தி பின்னாடி நிறைய பேர் பேசுறாங்க, அது தப்பு. பட் தப்பா இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த ஷோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பின்னாடி பேச அது பெரிய தப்பு. ஐயோ ஜூலி நம்பர் 1 எச்சனா, கொஞ்சம் ஜூம் பண்ணு. எச்சனா நம்பர் 1 ஜூலி. என் பேர் பிரவீன், மெட்னாபிஸ்ல இருந்து வேதாண்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன். நம்பர் 1 எச்சடி நீ. சத்தியமா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்காக நாங்க வந்து எவ்வளவு போராட்டம் பண்ண, ரொம்ப நல்லவன்னு நினைச்சிட்டு. ஆனா எங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல வந்து ஓவியாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரியாலிட்டியா இருக்காங்க, நார்மலா எப்பவும் இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க. இப்போ எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் ஓவியா, வி சப்போர்ட் ஓவியான்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? யங்ஸ்டர்ஸ்ன்றப்ப நார்மலாக பசங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும். அது மாதிரி இருக்கப்போ ஓவியாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக
ஜோவியலாக இருக்கிறதால உங்களுக்கு ஓவியாவை வந்து சில பசங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கலாம். அதே பாருங்கள் ஜூலியானாவை வந்து எல்லாருமே வந்து ஒரு பிம்பம் வந்து ஏதோ இதுக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராடினாங்க. அந்த மாதிரி கட்சியில் அவங்கள இன்னும் இவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்திக்கின்னு அதான் சொல்லுவாங்க. ரொம்ப மோசமான ஸ்டேஜ் அவங்களுக்கு ஒன்று. இதுதான் ஒருத்தரை தூக்கி விடுறது, ஒருத்தரை கம்மி இதே தான் இருக்கும். டிஆர்பி ரேட்டிங்காக இது விஜய் டிவி ஆகாக பண்ணுறீங்களா எதுக்காக பண்ணீங்கன்னு தெரியாது. ஓவியா கிரேட்டுங்க எனக்கு தெரிஞ்சு. அம்மா அப்பா 2 பேருமே கிடையாது அந்த பொண்ணுக்கு. எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமாங்க. ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கணும் ஏங்க சொல்றாங்க. உட்காந்து பேச மாட்டேன், உட்காந்து பேசினா சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ போறா. புரியுதுங்களா? சண்டை எதுக்கு வரணும்? சண்டை வரதா சாரின்னு சொல்லிட்டு போறா. அவங்க வீட்டுல அம்மா அப்பா இல்லாத பொண்ணு எப்படி வேலை செய்வா? இது வந்து ஒரு 10 பேர் தனியா இருந்தா அவங்களுடைய நேச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத தான் இதை காட்டுறாங்க. எப்படியெல்லாம் வந்து யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ப்ரோக்ராம். ஓவியா பண்ற ஆக்டிவிட்டிஸ் அவதான் உண்மையா இருக்காங்க. அழகா இருப்பா. ஜூலி பத்தினோட உங்களுடைய ஒப்பீனியன்? அவளை வச்சு நல்லா விளாடுறாங்க டிஆர்பிக்காக. என்னங்க இது? அப்படியே பண்ணுவாங்க. இருங்க இங்க லைட்டா இங்க அடிபட்டுச்சான். நான் கூட நிறைய வாட்டி நான் கூட ஜிம்முங்களா போறாங்க. எனக்கு கூட அடிக்கடி பிடிச்சிக்கும். எங்க வீட்டுல அந்த மாதிரி பண்ணா போய் சாப்பிடா நாயன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விட்டுட்டு இருக்கணும். ஜூலி என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்ண. சத்தியமா ஜூலிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அடுத்த வாரம் போகலாம் யாரும் பிக் பாஸே பார்க்க மாட்டாங்க. அவ்வளவுதாங்க போங்க. ஜூலி நாமினேட் பண்ணி அவ வெளியே அனுப்புனா பிக் பாஸ் கல்லு விடுவோம். கண்டிப்பா கல்லு விடுவாங்க. அதுவும் கூழாங்கெல்லாம் பார்த்து விடுவோம். எல்லாமே பெருசா விடுவோம் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதாங்க. எனக்கு ஓவியாவை தான் பிடிச்சிருக்கு. அவங்க ஃப்ராங்கா பேசுறாங்க. ஜூலி பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? அவங்க கொஞ்சம் ஓவரா இருக்காங்களோன்னு தோணுது. அவங்கள பத்தி மாத்தி இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குல்ல. என்னைக்குமே அந்த இதுல ஒரு ஆரோக்கியமான விஷயம் சிந்தனையோ ஆரோக்கியமான விஷயத்தை ஏதாவது பேசியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணை பத்தி இந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, இதே பேசாம அடுத்த நாள் ஜாலியா இருக்காங்க சாதாரண. இது என்ன இருக்கு? இதுதான் காரணம். இது நிறைய பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சீரியலை பார்த்துட்டு இது இன்னும் இதே டெவலப் ஆகக்கூடாது, இன்னும் மோசமான இருக்கும். பப்ளிக்கா விட மாட்டாங்க. ஆனா யாரும் விடணும் இல்லைங்க. ஜூலியா கண்டிப்பா விட மாட்டாங்க. வெளியே வந்து அசிங்கமா கேட்பாங்க. நானு கன்ஃபார்ம் கேட்பாங்க. ஓவியாவை வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறது வந்து ஒரு இதுதான். ஓவியாவுக்கு நான் சப்போர்ட்டா தான் பேசுறேன். ஏன்னா அவ வந்து ஒரு ஜாலி கேரக்டர். எல்லார்கிட்டையும் நல்லா தான் பேசுறா பழகுறா. ஆனால் மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓவியா வந்து நல்ல ஒரு கேரக்டர் தான். ஓவியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ஃப்ரீயா இருப்பா. அவள் எதுக்கும் கோவப்பட மாட்டா. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பா. அவளை வந்து யாரும் திட்ட மாட்டாங்க. சம்டைம் திட்டுவாங்க. அவ கேஷுவலா அப்படியே எடுத்துப்பா. காயத்ரி சொல்றாங்க இந்த மாதிரி இந்த எச்சம் கூட நான் சேர மாட்டேன். காயத்ரி சரானி வச்ச அவளே ஏதோ பிரபுதாவோட டான்ஸ் ஆடி தான் வந்து இந்த அளவுக்கு வந்துக்கிறா. அப்ப அவளை எச்சம் சொல்லாமா நாவா? அவனா எப்படி நம்ம மத்தவங்களை எச்சம் சொல்லலாம்? ஜூலியும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கு. பிக் பாஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஓவியா. எதனால ஓவியாவை ரொம்ப பிடிக்கும்? நேர்மையா இருக்காங்க. யாருக்காகவும் நடிக்கல. காசு வாங்கிட்டு எதுவுமே பண்ணாம இருக்காங்க. யாருக்கு பிக் பாஸ்ல யாரும் உங்களுக்கு பிடிக்காது? ஜூலி. எதனால ஜூலியை பிடிக்காது? போய் சொல்றாங்க, நடிக்கிறாங்க. மூஞ்சி முகர கடிச்சு மூஞ்சினா நல்லா இருக்குது. ஆயா மாரி ஆன்டி மாரி நேத்து குறை சொல்ற ஃபர்ஸ்ட். நான் இல்லாத வேலை. நீ வெளியே வந்தா பாத்துக்க, வெளியே வந்தா பாத்துக்க. நீ வெளியே வா, நான் உன்னை பாத்துக்கிறேன். முஞ்சா என்கிட்ட வா, காலி பண்றேன் உன்னை. காயத்ரி பத்தி உங்களுடைய ஒப்பீனியன்? பஜாரி மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அவ்வளவுதான். அவ ஒண்ணு சொல்றாங்க. ஓவியால தான் அந்த ஷோவை பாக்குறோம். ஓவியா ரொம்ப கிரேட்டுங்க. ஓவியா ஐ லவ் யூ. I support Ovia. We support Ovia. We support Ovia. We support Ovia. We are army of Ovia.